So, dear Western, very good morning. நான் அசோக் பேசுகிறேன், ஜோனல் சேல்ஸ் மேனேஜர். எஸ் இன்ஃபேக்ட் நம்ம எவ்ரி டியூஸ்டே சில முக்கியமான விஷயங்கள் அதை பற்றி டிஸ்கஷன் வந்து நம்ம கண்டினியூஸாக பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு உங்களோட நிறைய வரவேற்பு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கு. அகெயின் அட் த சேம் டைம் சில விஷயங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பிஸ்னஸோட க்ரோத் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை பொறுத்து இருக்கு. ஸோ ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிங். புது கெஸ்ட்டு நம்ம இன்வைட் பண்ணுறோம், அவங்கள வந்து நம்ம சைன்இன் பண்ணுறோம். ஸோ சைன்இன் பண்ண பிறகு அவங்களுக்கு என்ன வேணும்? நிறைய நாலேஜ் வேணும். ஏன்னா ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் வேணும், பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு நாலேஜ் அவங்களுக்கு வேணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த எவ்ரி டியூஸ்டே வந்து வச்சுருக்கோம். அண்ட் கிரேட் குடோஸ் டு பாஷா, பிகாஸ் இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் பாஷாவோட ஒரு இனிஷியேட்டிவ். எஸ், என்னோட ஃபர்ஸ்ட் டாபிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சப்ளிமெண்ட் எதுக்காக எடுக்கணும். நிறைய காரணங்கள் நான் சொன்னேன். இது இல்லை அப்படின்னா நாளைக்கு நம்ம ஹெல்த் எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் ரீசெண்டாக ராஜன் சார் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இன்னைக்கு மெடிக்கல் மாஃபியா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து இன்னைக்கு நம்ம என்ன சொல்றது, ஒரு டாக்டர்ஸோட கை, இந்த டாக்டரோட கைப்பிடியில் போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு எதுவுமே இதை பற்றி நமக்கு தெரியாது. த சேம் டைம் அவங்க என்ன சொல்றாங்களோ நம்ம நம்பி சர்ஜரி அறுவை சிகிச்சை நம்ம போகணுன்னாலும் சரி, இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா பணம். இன்ஃபேக்ட் ராஜன் சார் அனுப்பிச்சிருந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சர்ஜரிஸ் இது எல்லாமே இன்னைக்கு தேவையில்லாத சர்ஜரிஸ். ஸோ யாரோ ஒருத்தர் பணம் பார்க்கறதுக்காக இன்னைக்கு பணம் இருக்கோ இல்லையோ அவங்கள புழிஞ்சு எடுக்கிற அளவுக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த நிலைமை நம்ம உடைக்கணும் அப்படின்னு வச்சிங்களேன், 5 பில்லர் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம லைஃப் லாங் இந்த 5 பில்லர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம எந்த விதமான சர்ஜரிக்குள்ளேயோ ட்ரீட்மெண்ட்குள்ளேயோ இதெல்லாம் போகாமல் நம்மளை நம்ம பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ முதல் தூண் நான் சொல்லக்கூடியது டீடாக்சிஃபிகேஷன். தட் இஸ், உடம்புல இருந்து அன்றாடம் கழிவுகள் வெளியில் போகணும். அந்த மாதிரி கழிவுகள் வெளியில் போகலை அப்படின்னா பாடி ஏதோ பிரச்சனை இருக்கு. ஸோ அதை சரி பண்ணணும். ரெண்டாவது நியூட்ரிஷன், ஊட்டச்சத்துக்கள், சரியான ஊட்டச்சத்துக்கள் உடம்புக்குள்ள போகணும். பட் இன்னைக்கு நம்மளோட பிஸி லைஃப்ல அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இன்னைக்கு சரியான ஊட்டச்சத்துக்கள் எடுக்கிறதுக்கு நமக்கு நேரமும் இல்லை. அண்ட் உற்பத்திகள், நம்ம கிடைக்கக்கூடிய உற்பத்திகளும் அந்த அளவுக்கு தரமானதும் இல்லை. அண்ட் மோரோவர் இதெல்லாம் இன்னைக்கு சமைச்சு சாப்பிடக்கூடிய வகைகளும் இன்னைக்கு டோட்டலா வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் அப்படிங்கிற கல்ச்சருக்குள்ள இன்னைக்கு போயிடுச்சு. ஸோ ஊட்டச்சத்து நியூட்ரிஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டும் கரெக்டாக நடந்துச்சு அப்படின்னா ஃபிட்னஸ், உடல் எடையை கரெக்டாக பராமரிக்க முடியும். ஸோ உடல் எடையை கரெக்டாக நம்ம பராமரிக்க முடிஞ்சோம் அப்படின்னா தென் நம்மளோட உடல் சிஸ்டம், ஏன்னா நம்ம உடம்புல 13 விதமான சிஸ்டம் இருக்கு. ஒரு ஒரு உறுப்புகளும் வேலை செய்யறதுக்கு ஒரு ஒரு விதமான சிஸ்டம் இருக்கு. இந்த சிஸ்டம் வந்து கரெக்டாக வேலை செய்யணும். அந்த சிஸ்டம் கரெக்டாக வேலை செஞ்சா தென் இந்த சுரப்பிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 5 தூண்கள், இந்த 5 தூண்கள் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏதை நான் முக்கியமாக சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருத்தர் சப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா இதுதான் ஃபார்முலா. இந்த 5 தூண்கள், ஒரு தூணுக்கு ஒரு சப்ளிமெண்ட், 5 தூணுக்கு 5 சப்ளிமெண்ட். ஸோ உடம்பு சரி இருக்கோ சரி இல்லையோ எதுவாக இருந்தாலுமே இந்த 5 தூண்களை பேஸ் பண்ணி ஒருத்தர் அட்லீஸ்ட் மினிமம் 5 சப்ளிமெண்ட் அப்படிங்கிறது எடுக்கணும். ஸோ இந்த 5 தூண்களுக்குள்ள தான் வெஸ்டீஜோட கம்ப்ளீட் ஹெல்த் கேர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட் ரேஞ்சஸ் வருது. ஸோ இதில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு 8 பிராண்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 40 ப்ராடக்ட்ஸ் வரக்கூடியதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் நோய் வந்த பின் அப்படிங்கிற இடத்துல ஆயுஷ் சாந்தேல ஒரு 8 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இந்த 8 விதமான ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு நோய் வரும்பொழுது, லைக் ஒரு சுகர் இருக்கலாம், பிபி இருக்கலாம், கிட்னி ப்ராப்ளம் இருக்கலாம், லிவர் ப்ராப்ளம் இருக்கலாம், ப்ராஸ்டேட் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 8 விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து ஆயுர்வேத முறைப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதை பேஸ் பண்ணி ஒரு 8 விதமான ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ தி என்டையர் சர்க்கிள் இதுதான் வெஸ்டீஜோட கம்ப்ளீட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் ரெஜிம். இந்த ப்ராடக்ட் ரெஜிமில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும்பொழுது இன்னைக்கு வெஸ்டீஜோட ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் நம்ம பயன்படுத்தும் போது இன்னைக்கு நிறைய பேர் ஹெல்த்தியாக இருக்காங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து இன்னைக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு, நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க.
அதனால தான் இந்தியாவில் பெஸ்ட் நியூட்ராசட்டிக்கல் கம்பெனி அப்படிங்கிற அவார்ட் பெஸ்டீஜுக்கு கிடைச்சிருக்கு. ஆல்ரெடி நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஒரு சப்ளிமெண்ட்டுக்கும் ஒரு மெடிக்கல், அதாவது மெடிசின்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்துக்கு உண்டான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது ஏற்கனவே நான் சொல்றேன். ரைட். இப்போ அந்த 5 பில்லர் அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்தோம். இப்போ அந்த 5 பில்லர்ல எந்தெந்த பில்லர்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம என்ன ப்ராடக்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு நம்ம வர முடியும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்ல முக்கியமாக நியூட்ரிஷன், தட் இஸ் சப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆல்ரெடி வெஸ்டீஜில் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸாக வந்து பிரித்து வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சுகர் இருக்குது அப்படின்னா அதுக்கு சில ப்ராடக்ட் இருக்குது. ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அதுக்கு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் டீடாக்ஸிஃபை பண்ணுறதுக்காக சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அண்ட் இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்காக சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்குள்ள சில ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும். பட் அகெயின் இந்த ப்ராடக்ட்ஸில் 5 பில்லருக்குள்ள எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எந்தெந்த பில்லருக்குள்ள வரும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எஸ், டெஃபினட்டா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்டை நம்ம பிளான் பண்ண முடியும். பிகாஸ் இந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா தென் நம்ம என்ன சப்ளிமெண்ட் எடுக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாமல் போகலாம். ஸோ ஒரு சப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் 2 விதமாக நம்ம பார்க்கலாம். நம்ம உடலுக்கு என்ன தேவை? ஊட்டச்சத்துக்கள் தேவை. இந்த ஊட்டச்சத்துக்களை 2 விதமாக நம்ம பிரிக்க முடியும். ஒன்று மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மேக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சர்க்கரை சத்து, கொழுப்பு சத்து, நார் சத்து, புரதச்சத்து, இந்த 4 விதமான ஊட்டச்சத்துக்கள் அப்படிங்கிறது நமக்கு அதிக அளவில் தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். சில ஊட்டச்சத்துக்கள் நமக்கு குறைஞ்ச அளவில் தேவைப்படும். அதுதான் விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். ஸோ இது மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மேக்ரோ, மைக்ரோ, இந்த 6 விதமான ஊட்டச்சத்துக்கள் இதுதான் நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான சத்துக்கள். இன்னைக்கு நம்ம உணவுல நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஊட்டச்சத்துக்கள் எதுலேருந்து நமக்கு நம்ம சாப்பிடும்பொழுதே நம்ம எனக்கு சர்க்கரை சத்து கிடைக்குதா, புரத சத்து கிடைக்குதா, நார்ச்சத்து கிடைக்குதா அப்படின்னு நம்ம சாப்பிட்றது இல்லை. ஏன்னா பசி எடுக்குது போய் சாப்பிட்றோம், அவ்வளோதான். பசி எடுக்குது சாப்பிடும்பொழுது நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இன்னைக்கு டோட்டலாக மாறி போச்சு. அப்படி எடுக்கும்போது இன்னைக்கு நிறைய ஊட்டச்சத்துக்கள் நம்ம கிடைக்கிறது இல்லை. பெரும்பாலும் நமக்கு சர்க்கரை சத்து தான் அதிகமாக நம்ம எடுக்கிறோம். புரத சத்தும் கிடையாது, நார் சத்தும் கிடையாது, கொழுப்பு சத்தும் கிடையாது. கொழுப்பு சத்து ஒருவேளை இருக்கலாம் மேபி, ஏன்னா நிறைய இன்னைக்கு வந்து பொரிச்ச ஐட்டம்ஸ் தான் நம்ம சாப்பிட்றோம். ஆனால் அதெல்லாமே கெட்ட கொழுப்புகள். இந்த கெட்ட கொழுப்புகள் நம்ம உடலுக்குள்ள நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தெளிவான ஒரு விஷயங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் வெஸ்டீஜோட இந்த 9 விதமான பிராண்டில் இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்ஸ் இதை பற்றி ஒன்று நம்ம டீல் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நான் முக்கியமாக வந்து உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து ஒரு பிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரி. இந்த பிரைம் கேட்டகரியில் 3 ப்ராடக்ட் செக்மெண்ட்டை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இந்த 3 ப்ராடக்ட் செக்மெண்ட்டுமே இன்னைக்கு இந்தியாவில் வேற எந்த விதமான கம்பெனிலையும் கிடையாது. நமக்கு ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட் கேட்டகரி. அதை பற்றி தான் இன்னைக்கு நான் டீல் பண்ண போகிறேன். பிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரி. ஸோ வெஸ்டீஜில் 2016 பிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கேட்டகரி வந்து ஆரம்பித்தாங்க. இன்ஃபேக்ட் நான் ஜாயின் பண்ண டைம் அதுதான். ஏன் இந்த பிரைம் கேட்டகரி? இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இதில் நிறைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்கு, நிறைய சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் எல்லாமே இதில் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ண ப்ராடக்ட்ஸ் இந்தியாவிற்கு வெஸ்டீஜ் மூலமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ராடக்ட் கேட்டகரி பிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியை வந்து நம்ம பார்க்க முடியும். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்க்கக்கூடியது என்ன, இன்னைக்கு சிறிய அளவில் தேவைப்படக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்கள், தட் இஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். இந்த ஊட்டச்சத்து எந்த அளவுக்கு நமக்கு அவசியம்? மினரல்ஸ், நமக்கு ஏன் இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது? ஏன்னா இன்னைக்கு நம்ம நிற்கணும், நடக்கணும், ஓடணும், பேசணும், தூங்கணும், நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னாலுமே
மினரல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடலுக்கு தேவை. இந்த மினரல்ஸ் இல்லாம நம்ம எதுவுமே நம்ம செய்ய முடியாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம அன்றாட உணவுலையுமே நமக்கு வந்து கிடைக்குது. வாழைப்பழம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல நமக்கு பொட்டாசியம் கிடைக்குது. டெய்லி பால் சாப்பிட்றோம் அப்படின்னா அதுலேருந்து கால்சியம் கிடைக்கும். மாம்பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா மேங்கனீஸ் கிடைக்கும். கீரை சாப்பிட்டோம்னா இரும்பு சத்து கிடைக்கும். முட்டை நிறைய சாப்பிட்றோம் அப்படின்னா ஜிங்க் அண்ட் செலினியம் இது வந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுத்து என்னைக்காவது நம்ம சாப்பிட்றோமா? நிச்சயமா இல்லை. அன்னைக்கு வீட்டில் நமக்கு என்ன கிடைக்குதோ அதை தான் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி செலக்டடாக இந்த மாதிரி உணவுகள் இது இந்த மினரல்ஸ் இதுல நம்ம கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து நம்ம சாப்பிட்றது இல்லை. பிகாஸ் இன்னைக்கு நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எந்த விதமான உணவு நம்ம எடுத்துக்கிட்டாலும் மிஞ்சி போனா 16லேருந்து 18 விதமான மினரல்ஸ் இது மட்டும் தான் நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. பட் உண்மையிலேயே ஒரு நாளும் நம்ம பாடி ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா 60 விதமான மினரல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு அவசியம். ஸோ யோசிச்சு பாருங்க, ஒரு நாளும் நமக்கு மேக்ஸிமம் 16 to 18 இவ்வளவுதான். இது கூட வந்து சொல்ல முடியாது. நிறைய பேர் இந்த அளவுக்கு மினரல்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குமான்னு கூட அவசியம் கிடைக்குமாங்கிறது கூட வந்து நமக்கு தெரியாது. ஸோ ஒரு 16 to 18 மினரல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஆனா அவசியம் எவ்வளோன்னா 60 விதமான மினரல்ஸ். ஸோ இத்தனை மினரல்ஸ் நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம தேர்ந்தெடுத்து டெய்லி நம்ம உணவு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எந்த உணவுல எந்த மினரல்ஸ் இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ ஆல்மோஸ்ட் இவ்வளோ விதமான தேவை நமக்கு இருக்கு. 60 விதமான மினரல்ஸ் நமக்கு தேவை இருக்கு. ஆனா இவ்வளோ பற்றாக்குறை அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பிறந்த குழந்தையிலேருந்து வளர்ந்த ஆள்கள் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. ஸோ இந்த மினரல்ஸோட தேவை என்ன? ஏன்னா நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளூயிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. நம்ம உடம்புல 70% ஃப்ளூயிட், தண்ணி மட்டும் இல்லை ரத்தம் எல்லாமே சேர்ந்தா ஃப்ளூயிட் பேலன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ 70% ஆஃப் ஃப்ளூயிட் பேலன்ஸ், வாட்டர் பேலன்ஸ் நம்ம பாடிக்கு நமக்கு வேணும் அப்படின்னா ஸோ அதை பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு லங்ஸை பொறுத்த வரைக்கும் 85% மினரல்ஸோட தேவை அப்படிங்கிறது இருக்கு. கிட்னியை பொறுத்த வரைக்கும் 83% இருக்கு. மூளையை பொறுத்த வரைக்கும் 83% நமக்கு தேவைப்படுது. கண்கள் பொறுத்த வரைக்கும் 95%. மேக்சிமம் கண்களுக்கு தான் நிறைய மினரல்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதே போலதான் ஹார்ட்டுக்கு, தென் மசில்ஸுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 75% வாட்டர் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு மினரல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, இந்த மினரல்ஸ் இப்போ இல்லை அப்படின்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஆகுது? பிரெயின் ஃபாக். பிரெயின் ஃபாக் அப்படின்னா மூளை ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றத்துக்குள்ள இருக்கும். ப்ராப்பர் பேலன்ஸ் அப்படிங்கிறது மூளைக்கு வந்து கிடைக்காது. ஒரு சோம்பேறித்தனம் ஆர் உடல் வந்து நமக்கு ஒத்துழைக்காது. நம்ம சுறுசுறுப்பா இருப்போம் நினைக்கிறோம், பட் அது ப்ராப்பரா வந்து நம்ம செயல்படுத்த முடியுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. நம்னஸ்னா அப்படியே இந்த கைகள், விரல்கள், கால்கள் இது எல்லாத்துலயுமே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மரத்து போனமான ஒரு தன்மை அப்படிங்கிறது ஏற்படும். மசில் கிராம்ஸ் ஆகும். ஸோ மசில்களை தசை பிடிப்பு அப்படின்னு சொல்றோம், அது மசில் கிராம்ஸ். பல்ல பொறுத்த வரைக்கும் பல்ல வந்து அந்த இனாமல் இதெல்லாம் வீக்காக ஆரம்பிக்கலாம். அப்போ இந்த டூத் டீக்கி, தேய்மானம், பல்ல ஏற்படக்கூடிய தேய்மானம்ங்கிறது இதுவும் அதிகமாகலாம். ஸோ ஒரு மாதிரி ஒரு மைண்ட் அமைதியாகவே இருக்காது. ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது ஏற்படலாம். இம்யூனிட்டி குறைய ஆரம்பிக்கும். இம்யூனிட்டி குறைஞ்சது அப்படின்னா அடிக்கடி நம்ம உடம்புக்குள்ள நோய் வர ஆரம்பிக்கலாம். ஸோ நோய் வர ஆரம்பிச்சதுன்னா டாக்டர் பார்க்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், மெடிசன்ஸ் எடுக்கணும். அப்போ தொடர்ந்து மெடிசன் அப்படிங்கிறதே நம்ம வாழ்நாள் போக ஆரம்பிச்சிடலாம். அதே போல இன்னைக்கு மினரல்ஸோட பற்றாக்குறை இருக்கிறதுனாலுமே நிறைய பேருக்கு இன்னைக்கு முடி உதிர்தல் இந்த பிரச்சனை இருக்கலாம்.
நகம் வந்து ஒழுங்கா வளராது. நகம் அப்படி வளர்ந்தா கூட நகம் உடஞ்சி உடஞ்சி போகலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சு பெரிய பெரிய பிரச்சனை வரைக்கும் மினரல்ஸோட பற்றாக்குறையினால ஏற்படக்கூடியது. ஸோ ஒரு மினரல்ஸோட ரிச் சோர்ஸ் எங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரெண்டே இடத்துல தான் இருக்கு. ஒன்று நிலம். ஸோ நிலத்துல அதிகமான மினரல்ஸ் அப்படிங்கிறது இருந்ததுன்னு சொல்லலாம். பிகாஸ் இன்னைக்கு நிறைய கெமிக்கல்ஸ், உரங்கள் இதை வந்து பயன்படுத்தி நிலத்துல இன்னைக்கு பெரிய அளவில் மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்ம கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு தாவரங்களுக்கே நிறைய வந்து மினரல்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கிறது இல்லை. அதனால இந்த உற்பத்தியும் ஒரு தரமான உற்பத்தியாகவும் இல்லை. அப்ப யோசிச்சு பாருங்க, தாவரங்களுக்கே இந்த மினரல்ஸ் கிடைக்கல அப்படின்னா மனுஷங்க நமக்கு வந்து எந்த அளவுக்கு இந்த மினரல்ஸ் கிடைக்கும்? ஸோ போதுமான மினரல்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு நிலத்துல இல்லை. ரெண்டாவது குடிக்கிற தண்ணீர். இன்னைக்கு மேக்சிமம் நம்ம எங்க போனாலும் சரி ஆர்ஓ வாட்டர். ஆர்ஓ அப்படின்னு சொன்னாலே அது வந்து டெட் வாட்டர். ஸோ ஒரு டெட் வாட்டர் அப்படிங்கும்போது அது எந்த விதமான மினரல்ஸும் கிடையாது. அது குடிக்கக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கக்கூடிய ஒரு தண்ணி, அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டு தான் இன்னைக்கு மேஜர் சோர்ஸ். இந்த ரெண்டு மேஜர் சோர்ஸ்லையுமே இன்னைக்கு நம்ம போதுமான அளவுக்கு நமக்கு மினரல்ஸ் கிடைக்கிறது இல்லை. அதனால்தான் வெஸ்டீஜ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமாக மினரல்ஸ் கிடைக்கணும், நம்ம பாடி சிஸ்டம் இது பர்ஃபெக்டா ஒர்க் ஆகணும், நம்ம மெட்டபாலிசம் இது மெயின்டைன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக முதன் முறையாக சிஎம்டி கான்சென்ட்ரேட்டட் மெடிக்கல் டிராப்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் சில நிறுவனங்கள் இந்த சிஎம்டி வச்சிருக்காங்க. சிஎம்டி நம்மளோட பேரு, பட் சில கம்பெனிஸ்ல வந்து இதே கான்சென்ட்ரேட்டட் மினரல் டிராப்ஸ் அப்படிங்கிறத அங்கே வச்சிருக்காங்க. பட் நமக்கு என்ன பெருமை அப்படின்னு நம்ம கேட்டிங்கன்னா, உலகத்திலேயே இன்னைக்கு இந்த மினரல்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் எங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சால்ட் லேக் ஆஃப் உத்தா. இந்த இடத்துல தான் 80+ ஹியூமன் கிரேட் மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த மினரல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வெஸ்டீஜோட சிஎம்டி ஏன் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிகாஸ் வெஸ்டீஜ்க்கு மட்டும்தான் அந்த சிஎம்டி லைக் சால்ட் லேக் ஆஃப் உத்தாலேருந்து டைரக்டா இந்தியாவில் வெஸ்டீஜ்க்காக இந்த மினரல்ஸ் சப்ளை பண்ணப்படுது. அதுதான் வெஸ்டீஜோட இந்த சிஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட். ஸோ சிஎம்டி இது நம்ம டெய்லி நம்ம எடுக்கிறதுனால என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎன்டி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா செல்லுலார் நரிஷ்மெண்ட் தெரப்பி. ஸோ பேசிக்காவே எல்லா செல்ஸுக்குமே தேவைப்படக்கூடிய மினரல்ஸ் இதன் மூலமாக நம்ம கிடைக்கும். அண்ட் டெய்லி நம்மளோட பாடி மெட்டபாலிசம். ஸோ பாடி மெட்டபாலிசம் அப்படின்னா உணவு செரிமானம் ஆகிறதுலேருந்து கழிவுகள் வெளியில போற வரைக்கும் இதுதான் கம்ப்ளீட் மெட்டபாலிசம். இந்த மெட்டபாலிசம் பேலன்ஸ் பண்றதுக்காக நமக்கு இந்த சிஎம்டிங்கிறது அவசியம். ஸோ ஸ்கின் நல்லா இருக்கும், உடம்புல இந்த கழிவுகள் வெளியில போகும், ஸோ மசில்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல் நம்ம பாடி இம்யூன் சிஸ்டம் எஃபெக்டிவாக இருக்கும். எல்லா விஷயங்களுக்குமே நமக்கு தேவைப்படக்கூடியதான் சிஎம்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட். அண்ட் சிஎம்டி பொறுத்த வரைக்கும் இதோட ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல. ஆன் ஆவரேஜ் 1 லிட்டர் தண்ணியில 7 டிராப் வந்து நம்ம விடணும். ஸோ ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு ஆன் ஆவரேஜ் 3 லிட்டர் தண்ணி வந்து நம்ம குடிக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 21 டிராப் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு இந்த சிஎம்டி மூலமாக நமக்கு அவசியம். 18 வயசுக்கு மேல இப்போதைக்கு இதோட ரெக்கமெண்டேஷன் அது கீழே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் நேச்சுரலாகவே அவங்க ஃபுட்லேருந்தே சில மினரல்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். இன்கேஸ் யாருக்காவது சில மினரல்ஸ் அவங்களுக்கு சென்சிட்டிவாக இருக்கலாம், அந்த மாதிரி யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சிஎம்டி வந்து நம்ம அவாய்ட் பண்றது பெட்டர். சில பேருக்கு இது எடுக்கும்போது சில அலர்ஜிஸ் அப்படிங்கிறது வரலாம். ஏன் வரும் அப்படின்னா அவங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய சில மினரல்ஸ் வந்து அலர்ஜிக்காக இருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு காஷன் எடுத்து தான் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணும்.
அதர்வைஸ் நம்ம டே டு டே நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா தென் சிஎம்டி இதை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிட்டு அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1 லிட்டர் வாட்டர்லையாவது இது மிக்ஸ் பண்ணி டெய்லி எடுக்கிறது நம்மளோட கம்ப்ளீட் பாடியோட சிஸ்டம் இதெல்லாமே எஃபெக்டிவா ஒர்க் பண்றதுக்கு நம்ம தேவைப்படுறது தான் சிஎம்டி அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட். ஸோ மினரல்ஸ் இது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போலதான் விட்டமின்ஸ் அப்படிங்கிறதுமே நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். விட்டமின்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னாலே பொதுவாகவே வந்து எனர்ஜி, நம்ம பாடிக்கு வந்து நல்ல எனர்ஜியை கொடுக்கறது தான் இந்த விட்டமின்ஸ். ஆனா பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் 75% மக்கள் விட்டமின்ஸோட பற்றாக்குறையினால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. ஏன் இந்த விட்டமின்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம்? விட்டமின்ஸ் நம்மளோட பாடியோட செல்ஸை பூஸ்டப் பண்றதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. இந்த விட்டமின்ஸோட பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா நம்ம உடம்புல மேஜரான சில ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஏன்னா நம்ம நினைப்போம் நல்லா தானே இருந்தோம், உடம்பு நல்லா தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு, திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம உடம்புக்குள்ள வருது. சரி, எங்கேயும் இந்த உடம்புல இந்த ப்ராப்ளம் வரும்? விட்டமின்ஸ் நம்ம உணவு பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னதுதான், நம்ம உணவு பொறுத்த வரைக்கும் எல்லாமே சர்க்கரை சத்து இதான் நம்ம அதிகமாக நம்ம எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் பொறுத்த வரைக்கும் காய்கறிகளோ பழங்களோ இது சாப்பிட்ற ஹேபிட்டே இன்னைக்கு நிறைய பேர் கிடையாது. சரி, அப்படியே அந்த காய்கறி பழங்கள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா கூட இன்னைக்கு எல்லாமே கெமிக்கல்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு வந்து தயாரிக்கிறாங்க, ஹைபிரிட். ஸோ அது எல்லாமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விட்டமின்ஸோ மினரல்ஸோ நம்ம கிடைக்கிறது இல்லை. பற்றாக்குறை அப்படிங்கிறது எப்போதுமே அதிகமாக தான் நமக்கு இருந்துட்டு இருக்கு. இந்தியாவோட இன்னைக்கு சினாரியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விட்டமின்ஸோட அப்சார்ப்ஷன் ஆர் பொதுவாகவே நம்ம பாடியோட மெட்டபாலிசம் ஆர் நம்ம பாடியோட இந்த உறிஞ்சு தன்மை அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. நம்ம என்னதான் நம்ம பேலன்ஸ் பண்ணி நல்லா நம்ம ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டா கூட நம்ம பாடினால 10% மேல அந்த உறிஞ்சுத்தன்மை அப்சார்ப்ஷன் லெவல்ஸ் அப்படிங்கிறது இல்லை. அதை தாண்டி இன்னைக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் நம்ம வந்து சப்ளிமெண்ட்ஸ் இதை பத்தி நம்ம பேசினா கூட யாருமே ரெகுலரா எடுக்கிறது இல்லை. ஏன் எடுக்கிறது இல்லை? ஒன்று, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ எந்த அடிப்படையில் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் எடுக்க முடியும், இதெல்லாம் ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் எப்படி நம்புறது? இரண்டாவது, இது எல்லாமே கேப்சூல் ஃபார்ம்ல இருக்கு. ஸோ கேப்சூல் டேப்லெட் ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னால என்ன அர்த்தம்? இது மெடிசன்ஸ். இப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதை அவாய்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸ்கியூஸ் அப்படின்னா, கேப்சூல் வந்து எனக்கு முழுங்க முடியாது, டேப்லெட்னா கசக்கும், நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், ஆக்சுவலா அந்த நேரம் வந்து எனக்கு தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, நான் காலையில் வீட்டை விட்டு கிளம்புனா நைட் நான் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆகும், என்னால் ஞாபகம் வச்சுக்கிட்டு இதெல்லாம் என்னால் சாப்பிட முடியாது. ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாக சொல்றாங்க. எடுத்துக்கிட்டாலே 10% மேல நம்ம பாடியோட உறிஞ்சுத்தன்மை அப்படிங்கிறது குறைவு. நிறைய பேர் இன்னைக்கு எடுக்கிறதே இல்லை. இப்போ பாருங்க, ஃபுட்ல எதுவுமே இல்லை, சப்ளிமெண்டேஷன் எடுக்கணும் அப்படின்னா அதை நம்புறதும் இல்லை. இதோட பற்றாக்குறை இன்னைக்கு நிறைய பேருக்கு அதிகம் ஆகுது. இது குறைய குறைய என்ன ஆகும்? விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இது ரெண்டுமே இது குறையும் போது என்ன ஆகுது? இன்னைக்கு பல வாழ்நாள் நோய்கள் உருவாகிறதுக்கான ஒரு அடிப்படை காரணம் இது ரெண்டும் தான். ஈவன் தோ நமக்கு ரொம்ப சின்ன அளவுல தான், சில மில்லிகிராம்ஸ் அளவுக்கு தான் நமக்கு ஒரு நாளைக்கு நமக்கு தேவை. ஆனால் அதையே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா இது வாழ்நாள் நோய்கள்ல கொண்டு போய் விடலாம். அடிக்கடி நோய் தொற்றுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். பாடியில வந்து ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இருக்காது, ஊட்டச்சத்தோட பற்றாக்குறை அப்படிங்கிறது அதிகமாகலாம், சோர்வு தன்மை அப்படிங்கிறது அதிகமாகும், சர்க்கரை நோய், இதயம் சம்பந்தப்பட்ட நோய், புற்றுநோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள்,
இந்த மாதிரி பெரும்பாலான நோய்கள் உருவாகிறதுக்கான ஒரு காரணமும் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட பற்றாக்குறை. சரி, இந்த விட்டமின்ஸ் இப்போ நான் சொன்னேன் 10% தான் நம்ம பாடியினால நம்ம எடுக்க முடியும் அப்படிங்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஒரு உணவு நம்ம எடுக்கிறோம். ஸோ பொதுவாக இந்த உணவு செரிமானம் ஆகிறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 4 மணி நேரம். எதை வச்சு இந்த 4 மணி நேரம் அப்படின்னு நம்ம சொல்றாங்க? வாய் வழியே சாப்பிட்றோம், உணவு குழாய் வழியாக வயிற்றுக்கு போகுது. ஏன்னா சாப்பிட்டு கடகட நம்ம சாப்பிட்டா கூட அப்படியே உடனே வயிற்றுக்குள்ள போகாது. அந்த உணவு குழாய் வழியாக படிப்படியாக தான் போகும். அதுதான் பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மூமெண்ட் வழியாக வயிற்றுக்குள்ள போகுது. வயிறில் இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாமே அந்த உணவு அப்படியே தரம் வாரியாக பிரிக்கும். சர்க்கரை சத்து, புரதச்சத்து, நார்ச்சத்து, கொழுப்புச்சத்து அப்படின்னு ஊட்டச்சத்துக்களாக பிரிக்குது. அதுக்கப்புறம் அது எல்லாமே கல்லீரலுக்கு போகும். ஸோ கல்லீரல்லேருந்து திரும்ப டீடாக்சிஃபை ஆகும். தட் இஸ் அந்த உணவில் இருக்கக்கூடிய கெட்ட விஷயங்கள், நச்சுப்பொருள் இருந்துச்சுன்னா கல்லீரல் அதெல்லாமே ரிமூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் ரத்தத்தில் கலந்து ரத்தத்தின் வழியாக உடல் உறுப்புகள் இது எல்லாத்துக்குமே இது போகும். அதனால தான் ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 4 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு டைம் அதில் எடுக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம சாப்பிட்டாலே 4 மணி நேரம் அது டைம் எடுக்குது. ஆனால் அதை தாண்டியுமே அந்த உறிஞ்சுத்தன்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கு. அப்போ நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் வேணும் இல்லையா? ஸோ ஒரு கன்வென்ஷனல் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விட்டமின்ஸ் இன்னைக்கு மேக்ஸிமம் எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கேப்சூல் ஃபார்மில் கிடைக்கும், டேப்லெட் ஃபார்மில் கிடைக்கும். எந்த ஃபார்மில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது டிசால்வ் ஆகி நம்ம பிளட்ல போய் கலந்து அந்த உறுப்புகளுக்கு போய் சேரத்துக்குங்கிறது ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும். அதோட பெனிஃபிட் எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க? சப்லிங்குவல். லிங்குவல் அப்படின்னா நாக்கு, சப் அப்படிங்கும்போது நாக்கு கீழே ஸ்ப்ரே பண்றதுனால டோட்டல் பைபாஸ். நிறைய ஊர்கள் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா காரில் போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, எல்லாம் ஊருக்குள்ள போய் நம்மளோட ஜேர்னி டைம் அதிகமாகும். இன்னைக்கு எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணிட்டாங்க? பைபாஸ் அப்படிங்கிறது ஒன்று பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பைபாஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் நம்மளோட ஜேர்னி டைம் குறையுது. நல்ல ரோட்ஸ் இருக்கு, கம்ஃபர்டபுள் ஜேர்னி இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம கன்சியூம் பண்ணும்போது கூட டைரக்டா பிளட்ல மிக்ஸ் ஆகுது. ஸோ டைரக்டா பிளட்ல மிக்ஸ் ஆகும்போது இந்த பைபாஸ் சிஸ்டம், தட் இஸ் வாய் வழியாக வயிறுக்கு போய், குடலுக்கு போய், கல்லீரலுக்கு போய், அதுக்கப்புறம் பிளட்ல போற இந்த என்டையர் சிஸ்டம் இதெல்லாமே பைபாஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் சப்லிங்குவல் மெத்தட். இன்ஃபேக்ட் ஹார்ட் பேஷண்ட்ஸ்லாம் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க என்ன அப்படின்னா, சார்பேட்ரேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப்லெட் இருக்கு. செஸ்ட்ல பெயின் இருக்கு அப்படின்னால என்ன சொல்லுவாங்க? இமீடியட்டா அந்த டேப்லெட் எடுத்துக்கி நாக்கு கடியில் வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சார்பேட்ரேட் இமீடியட்டா பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும்போது யாரோ ஒருத்தர் ஃபெயிண்ட் ஆகி உக்காண்டா கூட இமீடியட்டா அவங்களுக்கு திரும்ப ரெக்கவரி கொடுக்கறதுக்காக தான் சப்லிங்குவல் மெத்தட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. வெஸ்டீலோட ஒரு முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகாஸ் நம்ம எப்போதுமே டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம். ஸோ அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி சப்லி ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி, அவங்களோட காப்புரிமை செய்யப்பட்ட ஒரு டெக்னாலஜி அதுதான் இந்த சப்லிங்குவல் மெத்தட். ஸோ பிரிட்டன்ல இருக்கக்கூடிய இந்த நிறுவனம் இந்தியாவில் ஒரே ஒரு கம்பெனிக்காக இந்த டெக்னாலஜியை கொடுத்துருக்காங்க. வெஸ்டீஜுக்காக அப்சார்பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட்ல சில ப்ராடக்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. விட்டமின்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அது 2 விதமா பிரிக்கலாம். விட்டமின் ஏடிஇகே அப்படிங்கிறது ஒரு குடும்பம், விட்டமின் பிஎன்சி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு குடும்பம்.
ஸோ விட்டமின் ஏடிகே அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுக்குள்ள நிறைய வந்து பிரிவுகள் இருக்கு. அதே போல தான் விட்டமின் பி அண்ட் சி பொறுத்த வரைக்கும் இதுல சில பிரிவுகள் அப்படிங்கிறது இருக்கு. ஏகப்பட்ட விட்டமின்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு பண்ணும்பொழுது விட்டமின்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ வெஸ்டிஜை பொறுத்த வரைக்கும் சில விட்டமின்ஸை மட்டும் டைரக்ட் ஃபார்முலேஷனில் கொடுத்துருக்காங்க. அது இல்லாத பாக்கி இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்காங்க. ஏன் சில விட்டமின்ஸ் எல்லாம் நமக்கு வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கோவிட் வரத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு எல்லாருக்குமே இம்யூனிட்டி அப்படிங்கிறது இருந்தது. நான் கோவிட் வந்த பிறகு கோவிடோட அட்டாக் இருந்ததோ இல்லையோ, பட் ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ள நிறைய பேருக்கு அந்த நோய் தாக்கம் அப்படிங்கிறது இருந்தது. அப்ப என்னாச்சு, இம்யூனிட்டி குறைய ஆரம்பிச்சது, நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா உலகமே இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டது. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 73% விட்டமின் சியோட பற்றாக்குறையினால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் இல்லை. ஏன்னா விட்டமின் சியோட பற்றாக்குறை அதிகரிச்சது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகும். அப்போ நோய் தொற்றுகள் அப்படிங்கிறது அதிகமாகும். நோய் தொற்றுகள் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டு இருந்தா அப்போ நம்ம ஹெல்த் வந்து பாதிக்க ஆரம்பிக்குது. ஸோ விட்டமின் சி அப்படிங்கிறது நமக்கு வாழ்நாள் முழுக்க தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு விட்டமின். விட்டமின் சியோட பற்றாக்குறை இருந்துச்சுன்னா என்ன ஆகலாம், ஜாயின்ஸ்ல பெயின் வரலாம். ஸோ இன்ஃபேக்ட் நம்மகிட்ட கொலாஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இருக்கு. இந்த கொலாஜன் அப்படிங்கிறது நம்ம உடம்புலேயே உருவாக்கக்கூடிய முக்கியமான ஒரு புரத சத்து. இந்த கொலாஜன் அப்படிங்கிறது தலைமுடி வளர்றதுக்கும் சரி, ஸ்கின் வந்து ஹெல்த்தியா இருக்கிறதுக்கும் சரி, உடல் உறுப்புகள் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் சரி, அந்த ஜாயின்ஸ்ல அந்த ஸ்டிஃப்னஸோ இல்லை ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இல்லாம இருக்கிறதுக்கோ விட்டமின் சியோட பற்றாக்குறை முக்கியமான ஒரு காரணம். ஸோ ஜாயிண்ட் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா நமக்கு விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியம். அகெயின் ஸ்கின், நான் ஆல்ரெடி சொன்னேன் கொலாஜன். ஸோ கொலாஜன் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும். விட்டமின் சி பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இன்ஃப்ளமேஷன் லைக் வீக்கம் வரலாம், ஸ்கின் வந்து சுருக்கம் அப்படிங்கிறது ஏற்படலாம், ஸ்கின் ஒரு மாதிரி வந்து ரேஷஸ் மாதிரி வரலாம், எக்ஸிமா மாதிரி கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது வரலாம். ஸோ விட்டமின் சியோட பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இவ்வளோ விதமான ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். அதே மாதிரி ஒரு வூண்ட் ஹீலிங் அப்படின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு கீழே வரும், அடிபடுது, காயமாகுது, காயம் வந்து என்ன ஆகணும், சீக்கிரமாக ஹீல் ஆகணும். ஸோ அந்த ஹீலிங் பவர் வேணும் அப்படின்னா அதற்கும் விட்டமின் சிங்கிறது அவசியம். தலைமுடி வந்து உடையுது, முடி கொட்ட ஆரம்பிக்குது, விட்டமின் சியோட பற்றாக்குறை இதுவும் முக்கியமான ஒரு காரணம். ஸோ இம்யூன் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னாலும் அதற்கு நம்ம விட்டமின் சி ரொம்ப ரொம்ப அவசியம். செரிமான சக்தி இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்னா விட்டமின் சி நமக்கு அவசியம். பல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கால்சியம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ விட்டமின் சி அப்படிங்கும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த கால்சியத்தோட அப்சார்ப்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ விட்டமின் சியோட பற்றாக்குறை இருந்துச்சுன்னா இத்தனை விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படலாம். அதனால தான் அப்சார்வேட்ல விட்டமின் சி அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட் நமக்கு இருக்கு. இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பைபாஸ் மெத்தட். ஸோ விட்டமின் சி டேப்லெட் ஃபார்மில் இருக்கு, கேப்சூல் ஃபார்மில் இருக்கு. ஆனால் சப்லிங்குவல் மெத்தடில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணது வெஸ்டீஜ் மட்டும்தான். ஸோ விட்டமின் சி சப்லிங்குவல் ஸ்ப்ரே இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? ஃபர்ஸ்ட் திங், இம்யூனிட்டி வந்து ரைஸ் ஆகும். அடிக்கடி ஒரு நோய் தொற்றுகள், இன்ஃப்ளமேஷன் இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு விட்டமின் சி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே போல கொலாஜன். ஸோ கொலாஜனோட டெவலப்மெண்ட் நம்ம பாடியில் இம்ப்ரூவ் ஆகுறதுனால போன் அண்ட் ஜாயிண்டோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஜாயின்ஸோட அந்த ஸ்டிஃப்னஸ் இதெல்லாம் குறைக்கிறதுக்கு அப்சார்பேட்ல விட்டமின் சிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மூணாவது அலர்ஜி. அலர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது
அடிக்கடி சளி பிடிக்கலாம், த்ரோட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வரலாம். ஸோ ஏதோ சம் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நமக்கு அலர்ஜி வழியாக நம்ம காட்டும். ஸ்கின்ல கூட சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரலாம். இதுவும் அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்காக விட்டமின் சி அப்படிங்கிறது நமக்கு அவசியம். இன்ஃபேக்ட் கோவிடுக்கு முன்னாடி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா ஒருத்தருக்கு 40 மில்லிகிராம் விட்டமின் சி டெய்லி வந்து தேவைப்படுது. ஆனால் கோவிட் வந்த பிறகு என்ன சொல்றாங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அட்வைஸ் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, 80 மில்லிகிராம்ஸ் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு தேவைப்படுது. ஸோ 80 மில்லிகிராம்ஸ் டெய்லி நம்ம கிடைச்சது அப்படின்னா பல விதமான ஹெல்த் இஷ்யூஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் அப்சார்பட் விட்டமின் சி இதை ஒரு நாளைக்கு 3 டைம் நாக்கு கடியில் ஸ்ப்ரே பண்ணும். ஸோ அடுத்த ஒரு கேள்வி வரலாம், சார் நான் ஒரே டைமில் 3 ஸ்ப்ரே நான் அடிச்சுக்கலாமா அப்படின்னு. அப்படி யூஸ் பண்ணலாம், பட் ஒரு 10 மினிட்ஸ் கேப். ஏன்னா நாக்கு கடியில் ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த நரம்புகள் அதை வந்து அப்சர்வ் பண்ணணும். கண்டினியூஸாக 3 டைம் அப்படியே பட்டு பட்டு பட்டுன்னு ஸ்ப்ரே பண்ணோம்னு வச்சுங்களேன், அப்புறம் என்ன அங்கே ஒரு மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஆய்வு போகும். ஸோ ஒரு ஸ்ப்ரே 10 மினிட்ஸ் கேப், செகண்ட் ஒரு ஸ்ப்ரே 10 மினிட்ஸ் கேப், அண்ட் தேர்டு ஒரு ஸ்ப்ரே, இப்படி எடுத்துக்கலாம். இது யாருக்கு அப்படின்னா, எனக்கு டைமே இல்லை சார், இருக்கிற நேரத்தில் நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி 3 டைம்ஸ் ஒரே நேரத்தில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். அதர்வைஸ் இது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு, அலர்ஜி இருக்கு, ஒரு போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த் ரிலேட்டடான ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறவங்க 3 டைமாகவும் ஸ்ப்ரே பண்ணணும். காலை, மதியம், இரவு, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அப்சார்பட் விட்டமின் சி பேசிக்கா நம்மளோட போன் அண்ட் ஜாயிண்ட் ஹெல்த், அலர்ஜி கண்டிஷன்ஸ், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்றது எல்லாத்துக்குமே நமக்கு தேவை. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தால் தான் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இல்லை. 18+ இயர்ஸ் ஏஜில் இருக்கிறவங்க டெய்லி யூஸ் பண்ணுறதுனால ஹெல்த்தியான ஒரு குவாலிட்டியான லைஃப் வந்து அவங்க மெயின்டைன் பண்ண முடியும். விட்டமின் சி அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது விட்டமின் B12. விட்டமின் B12 அப்படிங்கிறது நம்மளோட பாடியோட சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு விட்டமின். இன்ஃபேக்ட் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க, 47% மக்கள் விட்டமின் B12 பற்றாக்குறையினால இருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி இன்ஃபேக்ட் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் விட்டமின் B12 வந்து லெவல்ஸ் அதிகமாக இருந்தால் கூட, ஆனால் இதோட பற்றாக்குறை இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அதிகம். விட்டமின் B12 பற்றாக்குறை அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்? நரம்பு தளர்ச்சி வரும், ரத்த அளவு ஹீமோகுளோபின் லெவல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும், நம்ம டே டு டே ஆக்டிவிட்டி நம்ம எஃபெக்டிவாக நம்ம பண்ண முடியாது. ஸோ ஆப்வியஸ்லி இதோட சிம்டம்ஸ் என்ன மாதிரி நம்ம காட்டுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண் பார்வை குறைபாடுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். நம்மளோட நடமாட்டம் இது வந்து கொஞ்சம் பாதிக்க ஆரம்பிக்கலாம். பிகாஸ் நரம்புகள் வந்து அப்படியே வலி எடுக்குது, நரம்புகள் சுருண்டு போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம நடமாட்டம் அப்படிங்கிறது பாதிக்க ஆரம்பிக்கும். வாயில வந்து புண்ணு ஏற்படலாம். பிகாஸ் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருந்துச்சுனாலே ஆப்வியஸ்லி என்ன ஆகுதுன்னா வாயில அல்சர் போன்ற கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸ்கின் வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர்ல மாற ஆரம்பிக்கலாம். ஒரு மூளை ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். டிசினஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றோம்னா, நமக்கு தெளிவான ஒரு மூளையோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்காது, ஒரு குழப்பம் அந்த மாதிரி இருக்கலாம். மூடு சேஞ்சஸ் அப்படிங்கும்போது ஒரு சமயம் சந்தோஷமா இருப்போம், ஒரு சமயம் வந்து அப்படியே ஒரு மாதிரி கோவம் வரும், இல்லை ஒரு மாதிரி சுகமா இருப்போம். ஸோ ஒரு கரெக்டான ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூடு அப்படிங்கிறது வராது. பாடி ஹீட் வந்து அப்படிங்கிறது அதிகமாகலாம். அதே போல ஒரு சோர்வுத்தன்மை இது எல்லாமே அதிகமாகக்கூடியது விட்டமின் B12 பற்றாக்குறை. ஸோ அதனால தான் விட்டமின் B12 இது சப்லிங்குவல் மெத்தட்ல இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் லான்ச் பண்ணது வெஸ்டீஜ் மட்டும்தான்.
ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன அட்வைஸ் பண்றாங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 2.2 மைக்ரோகிராம்ஸ் தான். ஸோ யோசிச்சு பாருங்க, 2.2 மைக்ரோகிராம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான அளவு தான். ஆனா இந்த குறைவான அளவு இதுவுமே நமக்கு பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். ஸோ விட்டமின் B12 பொறுத்த வரைக்கும் 3 இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங், ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகணும்னா நல்ல சிகப்பணுக்கள் வேணும். நல்ல சிகப்பணுக்கள் வேணும் அப்படின்னா விட்டமின் B12 நமக்கு வேணும். செகண்ட் திங், நரம்புகள். நரம்பு நல்லா எஃபெக்டிவா நம்ம ஒர்க் ஆகிறதுக்கு விட்டமின் B12 ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எல்லாருமே மொபைல் ஃபோன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மொபைல் ஃபோனில் இப்போ டவர் வந்து ப்ராப்பராக இல்லை, என்ன ஆகும், விட்டு விட்டு கேட்கும். அந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்காது. அதே மாதிரி தான் நம்ம மூளை கொடுக்கக்கூடிய கமாண்ட், உடல் உறுப்புகள் இம்மீடியட்டாக கேட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செய்யணும். கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ப்ராப்பராக நடக்கணும். ஸோ நம்ம என்டையர் பாடி அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு கரெக்டாக நடக்கணும் அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு விட்டமின் B12 அவசியம். ஸோ விட்டமின் B12 பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டைம் நாக்கு கடியில் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு விட்டமின் நமக்கு தேவை, விட்டமின் D. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 76% மக்கள் விட்டமின் டியோட பற்றாக்குறையினால பாதிக்கப்படுறாங்க. ஸோ விட்டமின் டியோட ரிச் சோர்ஸ் கிடைக்கும் கேட்டீங்கன்னா சன்லைட்லேருந்து. சன்லைட் நம்ம ஸ்கின்ல படும்பொழுது டைரக்டா நம்ம ஸ்கின்ல படணும். அந்த மாதிரி ஸ்கின்ல வந்து நம்ம படும்பொழுது விட்டமின் D2 விட்டமின் D3 கன்வெர்ட் ஆகும். விட்டமின் D3 கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா கால்சியம் மேக்ஸிமம் எலும்புகளுக்கு போய் சேரும். அந்த அப்சார்ப்ஷன் லெவல் வந்து அதிகமாகும். பட் இன்னைக்கு என்ன ப்ராப்ளம், நிறைய பேருக்கு நீங்க டே ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இது மாதிரி எல்லாமே மாறும்பொழுது இன்னைக்கு டைரக்ட் சன்லைட்ல வந்து எக்ஸ்போஸ் ஆகிறதே இல்லை. ஸோ சன்லைட்ல எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்னா இந்த இள வெயில் காலையில, விடிய காலையில மேக்ஸ் 6 to 7 ஆர் மேக்ஸிமம் 7:30 அந்த நேரத்தில் சன்லைட்ல போய் நம்ம நின்னோம் அப்படின்னா நம்ம ஸ்கின் சன்லைட்டோட உதவியோட விட்டமின் D2 D3 கன்வெர்ட் ஆகிட்டு கால்சியமை எலும்புகளுக்கு போய் சேர்க்கும். இது ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், நம்ம பாடியில் நடக்கக்கூடியதான். ஏன் 76% மக்களுக்கு இந்த பற்றாக்குறை இருக்கு? காரணம் பிகாஸ் நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிறது இல்லை. என்ன ஆகும்னா இன்னைக்கு எலும்பு தேய்மானம் அப்படிங்கிறதும் அதிகமாகுது. டியோட பற்றாக்குறை இருந்துச்சுன்னா ஒன்று ஸ்வெட்டிங், வேர்வை, காரணமே இல்லாம உடம்புல வந்து வேர்வை அப்படிங்கிறது அதிகமாகலாம். சோறுத்தன்மை அப்படிங்கிறது அதிகமாகும். செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். நோய் எதிர்ப்பு சக்தி குறைய ஆரம்பிக்கும். ஸோ கால்சியம் பத்தலை அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா எலும்பு மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸ்கின் வந்து அப்படியே ட்ரை ஆகும். மூடு ஸ்விங்ஸ், மனநிலை தடுமாற்றம் அப்படிங்கிறது ஏற்படலாம். பிளட் ப்ரெஷரும் அதிகமாகலாம். கால்சியம் நம்ம பாடியோட பிளட் ப்ரெஷர் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மினரல். ஸோ கால்சியத்தோட பற்றாக்குறை இருந்துச்சுனாலுமே பிபி வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதுக்காக தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைமாக சப்லிங்குவல் மெத்தட்ல அப்சார்வேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட்ல நமக்கு விட்டமின் டி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ விட்டமின் டி நம்ம டெய்லி எடுக்கிறதுனால என்ன ஆகுது, நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். அதே போல சில முக்கியமான மினரல்ஸ் பொறுத்த வரைக்கும் கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் எலும்பு தேய்மானம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு இது நமக்கு தேவை. உடல் உறுப்புகள்ல வீக்கம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு நமக்கு தேவை. ஸோ இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் எவ்வளோ அட்வைஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் நமக்கு 600 இன்டர்நேஷனல் யூனிட்ஸ், தட் இஸ் 600 IU அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால ஒரு நாளைக்கு ஒரு டைம் நாக்கு கடியில நம்ம ஸ்ப்ரே பண்ணாலே போதும், ஃபுல்லஸ்ட் அப்சார்ப்ஷன் நமக்கு கிடைக்குது. இதெல்லாமே சப்லிங்குவல் மெத்தட் இது கொண்டு வராது.
ஆல்ரெடி நான் சொன்னேன், நம்ம வாய் வழியா எடுத்து அது உள்ள போய் செரிமானம் ஆகி டைஜஷன் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. அது மட்டும் இல்லாமல் 10% தான் நம்ம மேக்ஸிமம் நம்ம பாடியோட அப்சார்ப்ஷன் லெவல் அப்படிங்கிறது இருக்கு. சப்லிங்குவல் மெத்தட்ல நம்ம எடுத்தோம் அப்படின்னா 90% நம்ம பாடியோட அப்சார்ப்ஷன் லெவல்ஸ் அப்படிங்கிறது அதிகமாகுது. மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் விட்டமின்ஸ் மூலமாக நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம உணவு எடுக்கும்போது எந்த உணவுல என்ன விட்டமின் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம எடுக்கிறது இல்லை. ஒரு வயசு ஆகும்போது தான் நம்ம யோசிக்கணும், இந்த பற்றாக்குறை இதனால இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னு. ஸோ இது 3 விதமான விட்டமின்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக கொடுக்கறதுக்கான காரணம், இந்தியாவில் அதிகமான மக்கள் இந்த 3 விதமான விட்டமின்ஸோட பற்றாக்குறையினால்தான் நிறைய நோய்கள் ஏற்பட்டு பாதிக்கப்படுறாங்க. ஸோ இது ப்ராப்ளம் இருந்தா தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்சார்வேட்ல இந்த இந்த 3 ப்ராடக்ட்டுமே எல்லார் வீட்லேயும் இருக்கணும். எவ்ரி வெஸ்டிஜியன்ஸ் வீட்டில் இந்த 3 ப்ராடக்ட்டுமே இருக்கணும். டெய்லி நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஃபியூச்சரில் ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அடுத்ததா விட்டமின்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்னேன், விட்டமின் ஏடிகே பிஎன்சி. ஸோ இந்த எல்லா விட்டமின்ஸ், இப்போ இந்த 3 விட்டமின்ஸ் இண்டிவிஜுவலாக கொடுத்ததுக்கான காரணம் தனித்தனி இந்த பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிறதுனால. பட் காமனாக நம்ம ஒரு நல்ல ஹெல்த் நம்ம மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கும்போது மல்டி விட்டமின்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இன்னைக்கு வாழ்நாள் நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுகர் இருக்கலாம், ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை தைராய்டு ப்ராப்ளம் இருக்கலாம், மூட்டு தேய்மானம் இருக்கலாம், கேன்சர் இருக்கலாம், நுரையீரல் ப்ராப்ளம் இருக்கலாம். ஒரு டாக்டர்ஸ் இன்னைக்கு என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க, என்ன விதமான மெடிசின்ஸ் கொடுத்தாலும் சரி அது கூடவே கண்டிப்பாக ஒரு மல்டி விட்டமின் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம ஓவரால் நம்ம பாடியோட அந்த ரிப்பேரை சரி பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் மல்டி விட்டமின்ஸில் இருக்கு. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லைன்னா டெய்லியே மல்டி விட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மல்டி விட்டமின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 3 தடவை நாக்கு கடியில் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ விட்டமின் சி அண்ட் மல்டி விட்டமின்ஸ் இந்த 2 ப்ராடக்ட் மட்டும் ஒரு நாளைக்கு 3 தடவை நமக்கு தேவை. விட்டமின் டி அண்ட் விட்டமின் B12 இது டெய்லி ஒரு டைம் எடுத்துக்கிட்டாலே போதும். அகெயின் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா அதே சிஸ்டம் ஃபாலோ பண்ணும். லைக் விட்டமின் B12 ஆர் விட்டமின் டி டெய்லி காலையில் ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா எவ்ரிடே காலையில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும். ஒரு நாள் காலையில், ஒரு நாள் மத்தியானம், ஒரு நாள் நைட்டு, அந்த மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை. பிகாஸ் நம்ம பாடி நம்ம கொடுக்கக்கூடிய விஷயங்களை அதுக்கான ஒரு லாங்குவேஜ் அது புரிஞ்சுக்கும். அந்த லாங்குவேஜ் வந்து கரெக்டாக எப்படின்னா, இந்த டைம் ஆச்சு அப்படின்னா இது நம்ம கிடைக்கும். அப்போ அந்த ப்ராப்பர் சிஸ்டம் இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்சார்வேட் அப்படிங்கிற இந்த பிராண்ட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பிராண்ட். இன்ஃபேக்ட் வேற எந்த டைரக்ட் செல்லிங் கம்பெனியுமே கிடையாது. நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ப்ராடக்ட் சிஎம்டி, அடுத்தது அப்சார்வேட். அண்ட் அப்சார்வேட்ல ரீசெண்டாக நம்ம கொண்டு வந்து இன்னொரு 2 ப்ராடக்ட் இருக்கு. இன்ஃபேக்ட் இது எல்லாருக்குமே இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். நிறைய பேர் இதனால இன்னைக்கு பாதிக்கப்படுறாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா தூக்கம். இன்னைக்கு போதுமான அளவுக்கு தூக்கம் யாருக்குமே இன்னைக்கு இருக்கிறது இல்லை. ஒரு பக்கம் ஒர்க்குனால இருக்கக்கூடிய விஷயம், செகண்டு நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் வந்து அதிகமாகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ படுத்தா நிம்மதியாக தூங்கக்கூடியது அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு கிடையாது. நல்ல ஒரு தூக்கம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம காலையில் அந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப உற்சாகமாக இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஏன் நமக்கு போதுமான தூக்கம் நமக்கு வர்றது இல்லை? ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லும்போது மேபி இன்னைக்கு நிறைய ஐடி இண்டஸ்ட்ரி, பிபிஓ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் நிறைய இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம பாடியை வந்து வருத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. சாப்பிட்றது நம்ம உடலை பொறுத்த வரைக்கும்
ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 7:30 மேக்ஸிமம் 9:30 இதுக்குள்ளே சாப்பிடணும். மதிய லஞ்ச் அப்படின்னா 1-3. இரவு சாப்பாடு அப்படிங்கும்போது 7-8. எனக்கு தெரியும் எல்லாரும் சிரிப்பீங்க அப்படின்னு. பிகாஸ் ஏன்னா இந்த மாதிரி யாருமே நீங்கள் நம்ம சாப்பிட்றது இல்லை. ஆப்வியஸ்லி என்ன ஆகுது, நம்ம கண்ட நேரத்துக்கு சாப்பிடும் பொழுது டைஜஷன் டைம் குறையுது. அந்த டைம் குறையும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹார்மோன்ஸ், நம்ம தூங்கறதுக்கான ஹார்மோன்ஸ் கரெக்டாக உற்பத்தி ஆகுறது இல்லை. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இல்லை. இன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே கை முதல்ல மொபைலில் தான் தேடுது. நைட்டு தூங்க போகும்பொழுதும் கடைசி வரைக்கும் நம்ம கை மொபைலில் தான் இருக்கு. ரேடியேஷன்ஸ் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் இதனாலுமே இன்னைக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு தூக்கம் சரியான முறையில் வர்றதும் இல்லை. ஸோ மாதிரி பலவிதமான காரணங்கள் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு தூக்கம் குறைய குறைய என்ன ஆகுது, வயோதிகம் அட்வான்ஸ் ஆக ஆரம்பிக்கும். சராசரியா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 7-9 மணி நேரம் அப்படிங்கிற தூக்கம்ங்கிறது வேணும். தூக்கம் நமக்கு கிடைக்கல, சஃபிஷியண்டா நம்ம கிடைக்கல அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா பாடியோட செல்ஸ் எல்லாமே எனர்ஜி லூஸ் பண்ண ஆரம்பிக்கும். இந்த புதுப்பித்தல் அப்படிங்கிற தன்மை இது இழக்க ஆரம்பிக்கும். ஸோ நிறைய நோய்கள் உருவாகிறதுக்கான காரணமும் குறைவான ஒரு தூக்கம். சரி, இந்த தூக்கம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் நம்ம பாடியில் எப்படி வருது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நிறைய பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். காலையில் நம்ம தூங்கி எழுந்துக்கிறோம், அதுக்கப்புறம் இந்த நாள் ஃபுல்லாக நம்ம வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று ஓடுறோம், ஏதோ ஒன்று சம்திங் பண்ணிட்டு இருக்கோம். மதியம் அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே கொஞ்சம் டயர்டாக இருக்கும். அதே போல் நைட்டு ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணு கொஞ்சம் சொருக ஆரம்பிக்கும், கொட்டாய் வரும், கண்ணு சொருகும். சரி கொஞ்ச நேரம் தூங்கலாமா அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். இதெல்லாம் எங்கேருந்து நடக்குது, நம்ம உடம்புக்குள்ளேயே மூளையோட அடித்தண்டு ஹைப்போதலாமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடித்தண்டுல உருவாகக்கூடிய ஒரு ஹார்மோன், இதுக்கு பேர் தான் மெலட்டோனின். ஸோ இந்த மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோன் இந்த ஸ்லீப் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்லீப் ஹார்மோன் எப்போ ஜென்ரேட் ஆகும், ஜென்ரலாக மதிய நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சுரக்க ஆரம்பிக்கும். அதில் சாப்பிட்ட உடனே நமக்கு அப்படியே கொஞ்சமாக மந்தமாக இருக்கும், தூக்கம் போட நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். சாப்பிட்ட உடனே படுத்தோம்னா டக்குன்னு நம்ம அறியாமல் நம்ம நிம்மதியாக நம்ம தூங்கிடும். அதே போல் ஈவினிங் இந்த நேரத்துக்கெல்லாம் நிறைய பேருக்கு அது மெலட்டோனின் சுரக்க ஆரம்பிச்சிருக்கும். சிம் லெவல்ஸ் ஒவ்வொருத்தரோட உடம்பு கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 12 மணி அந்த நேரத்துக்கு ஃபுல்லஸ்ட் செக்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். அதுல இருந்து விடிய காலில் 1-3 டைம் அறியாம நம்ம தூங்கிடுவோம், எந்த நபராக இருந்தாலுமே சரி. ஸோ அந்த 1 to 3 அதை தாண்டி காலை ஒரு 5-5:30 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மெலட்டோனின் ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு முழிப்பு வந்துடும். நிறைய பேருக்கு அலாம் வைக்காமையே ஆட்டோமேட்டிக்காக முழிப்பறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த மெலட்டோனின் ஸ்டாப் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடி திரும்ப ஒரு ஆக்டிவ்னஸ்க்கு நம்ம வந்துடும். ஸோ இப்படி தான் இந்த மெலட்டோனின் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு வாழ்நாள் நோய்கள் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, நிம்மதியாக தூங்க முடியாது, தூக்கம் வராது. ட்ராங்குலைசர்ஸ் ஆர் தூக்க மாத்திரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாக இருக்கு. பல ஆயிரம் கோடிகள் மாத்திரைகள் வியாபாரம் ஆகுது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாத்திரைகள் நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சீங்கன்னா அடிக்ஷன் ஆகும். தூக்க மாத்திரை போடாம நம்மளால தூங்க முடியாது. ஸோ இந்த மெலட்டோனின் நம்ம உடம்புலயே நேச்சுரலா சிந்தசிஸ் ஆகிட்டு இது கிடைக்கும் பொழுது அதை பூஸ்ட் அப் பண்றதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். என்ன சொல்றோம், ஆல்மோஸ்ட் ஒழுங்கான ஒரு தூக்கம் வரல, ஒரு நைட்டு நம்ம நிம்மதியாக நம்மளால் தூங்க முடியல அப்படின்னாலே காலையில் மோஷன் ஒழுங்காக வராது, கொட்டாய் விட்டுக்கிட்டே இருப்போம், எந்த ஒரு வேலையிலையும் நம்மளால கவனம் செலுத்த முடியாது, ஒரு மாதிரி ஒரு தடுமாற்றம் அப்படிங்கிறது இருக்கும்.
ஒரு சாதாரணமா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா மற்றவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு நினைச்சா கூட என்ன ஆகும், நம்ம தூக்கம் கரெக்டான ஒரு பேலன்ஸ் நமக்கு இல்லை அப்படின்னா யாரை பார்த்தாலும் நம்ம எரிஞ்சு எரிஞ்சு விழுவோம். ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்குலாம் நம்ம கோவம் வரும், எரிஞ்சு விழுவோம். ஸோ ஆப்வியஸ்லி என்ன ஆகுது, கொஞ்சம் நேரமாக நேரமாக ஒரு 10-11 மணிக்கெல்லாமே திரும்ப வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். நைட்டு ஒழுங்கா தூங்கலைன்னா காலையில நமக்கு திரும்ப தூக்கம் வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு நாளே நம்ம டோட்டலா வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு நல்ல ஒரு தூக்கம் நமக்கு கிடைச்சது அப்படின்னா என்ன சொல்றாங்க, 29% எஃபெக்டிவா நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அப்போ கரெக்டான ஒரு தூக்கம் நமக்கு கிடைக்கலன்னா என்ன ஆகுது, ஹார்ட் ப்ராப்ளம் வரும், சர்க்கரை நோய் வரலாம், நம்ம செரிமான கோளாறுகள் அப்படிங்கிறது ஏற்படலாம், பசிக்காது, நம்ம மூளை வந்து பாதிக்கும். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது நம்மளால எஃபெக்டிவாக நம்மளால செய்ய முடியாது. ஸோ ஒரு டயர்ட்னஸ்ல நம்ம எப்போதுமே அந்த ரெஸ்ட்லேயே இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பாடி வெயிட் வந்து ஏறிட்டே. இன்சோம்னியா அப்படிங்கிறது தூக்கமே இல்லாத ஒரு கண்டிஷனுக்கு இன்சோம்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சரியான ஒரு தூக்கம் நமக்கு இல்லை அப்படின்னாலே என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷன், மன அழுத்தம் அப்படிங்கிறதும் நமக்கு ஏற்படும். எத்தனை விதமான ஒரு பாதிப்புகள் அப்படிங்கிறது ப்ராப்பரான ஒரு தூக்கம் இல்லாம நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். அதனால தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைமா நம்ம கிடைச்சிருக்கூடிய ஒரு ப்ராடக்ட் மெலட்டோனின். ஸோ நம்ம மூளையோட அடித்தண்டில் உருவாகக்கூடிய இந்த ஹார்மோன், அந்த ஹார்மோனை தான் நம்ம சப்லிங்குவல் மெத்தட்ல பயன்படுத்துகிறோம். ஸோ இது எடுக்கும்போது என்ன ஆகுது, நமக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் கிடைக்கும். ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 hours ஒரு டீப் ஸ்லீப் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கக்கூடியது. ஸோ ஒரு நேச்சுரல் ஸ்லீப் நம்ம கிடைக்குது அப்படின்னால என்ன அர்த்தம், ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் டே நம்மளால ஒர்க்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். உடம்புக்கு ஒரு நல்ல ரெஸ்ட் கிடைக்குது. உடம்புக்கு ரெஸ்ட் கிடைக்குது அப்படின்னாலே உடல் உறுப்புகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம தூக்கத்தில் புதுப்பிக்க ஆரம்பிக்கும், ஏஜிங் குறைய ஆரம்பிக்கும், அண்ட் நம்மளோட ஒர்க் லைஃப் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நிறைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது எவ்வளோக்கு நிம்மதி நம்ம தூங்குறோமோ அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடியது. சரி, ஏது சப்லிங்குவல் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம், சப்லிங்குவல் இந்த பைபாஸ் மெத்தட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் 90% இமீடியட்டா பிளட்ல மிக்ஸ் ஆகிட்டு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ரெண்டாவது, குயிக்கஸ்ட் ஆன்செட். ஸோ குயிக்கஸ்ட் ஆன்செட் அப்படின்னு சொல்லும்போது இந்த பைபாஸ் பண்ணுறதுனால இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு தூங்க போகணும், ஒரு 10 மணிக்கு தூங்க போகிற ஹேபிட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்பொழுது ஒரு 9:30 9:45 அந்த மாதிரி நாக்கு கடியில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வித்தின் 20 minutes நேச்சுரலாக உங்களோட தூக்கம் அப்படிங்கிறது அந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடியது. நான் அடிக்ஷன். இன்னைக்கு டாக்டர்ஸ் வந்து மெடிசன்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த தூக்க மாத்திரை போடாமல் தூக்கம் வராது. வாழ்நாள் நோய்கள் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு படுத்த உடனே தூக்கம் வராது. பட் இது ஒன்ஸ் நம்ம மைண்டை ட்ரிகர் பண்ணி இந்த ஹார்மோனோட ரிலீஸை பேலன்ஸ் பண்ணுறதுனால இது அடிக்ஷன் ஆகாது. உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் இது மினிமம் 20 years ப்ளஸ் யூஸ் பண்ணலாம். அகெயின் ஒரே ஒரு டைம் தான் நாக்கு கடியில் ஸ்ப்ரே பண்ணணும். நைட்டு ஒர்க் முடிச்சுட்டு வராங்க, காலையில் தூங்கணும், மேபி எஸ் யூஸ் பண்ணலாம். நிம்மதியான தூக்கம் வேணும். டே ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வராங்க, ஸோ நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வராங்க, டே ஷிஃப்ட் வந்து தூங்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒரு காஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போ நமக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வேணுமோ, நம்ம தூங்க போகிற டைம் இதுதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோட பர்பஸே ஒரு டீப் ஸ்லீப் கொடுக்கறது தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்து டைனிங் டேபிள் மேலே வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகுது, இன்கேஸ் யாரோ ஒரு கெஸ்ட் வராங்க, ஏன்னா அதோட மெலட்டோனின் ஸ்ப்ரே வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ மவுத் ரெஃப்ரெஷ்மெண்ட் அப்படின்னு எடுத்து வாயில் அடிச்சிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிம்மதியாக தூங்குவாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ ஒரு காஷனோட தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த ஏஜை தாண்டி தான் அதை பயன்படுத்தணும். இதோட சைடு எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது.
பர்பஸ் என்ன அப்படின்னா டீப் ஸ்லீப், நிம்மதியான உறக்கம். இது நம்ம கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ராடக்ட். ஃபைன், எஸ். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு 1 hour கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ வித் திஸ் நான் இன்னைக்கோட செஷன் வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் செஷன் நம்மளுடைய ப்ரைம் கேட்டகரியில் மீதி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். ஸோ அடுத்து ஒரு செக்மெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நாளான்னைக்கு வியாழக்கிழமை நைட்டு 9 மணி ராஜன் சாரோட ஒரு முக்கியமான ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்கு. இந்த ப்ரெசன்டேஷன் ஏன் ரொம்ப ரொம்ப அவசியம், யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் யாருக்குமே சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இல்லை. ஒரு பக்கம் இன்னைக்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனங்கள் எல்லாமே நிறைய பேரை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வேலையை விட்டு அவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, நாளைக்கு வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி நிறைய பேருக்கு இருக்கு. சீரியஸா பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய டாப் ஐடி கம்பெனிஸ் இது எல்லாமே இன்னைக்கு நிறைய பேர் வந்து லே ஆஃப் பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இன்னொரு பக்கம் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவங்களுக்குலாம் நாளைக்கு என்ன ஃபியூச்சர் இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு இடத்துல அவங்களும் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பமும் நல்லா இருக்கணும். அதை எப்படி நம்ம கொடுக்க முடியும்? இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், வெஸ்டீஜிங்கிற ஒரு நிறுவனம் இன்னைக்கு லட்சக்கணக்கான குடும்பங்களை வந்து இன்னைக்கு வாழ வச்சுட்டு இருக்கு. அதே வாய்ப்பு தானே அவங்களுக்கும் இருக்கு, அவங்களும் மனுஷங்க தானே. ஸோ அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரம் இது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான ஒரு விஷயம், அது பத்தின டீட்டெயில்டான ஒரு பகிர்ந்தளிப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராஜன் சாரோட அனுபவத்தின் மூலமாக அவர் பார்த்த விஷயங்கள். அதே போல இன்னைக்கு ஒரு மெடிக்கல் மாஃபியா, ராஜன் சார் நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாரு. அவரோட சேனல் மூலமாக நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஃபியூச்சர் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. அப்போ நம்ம ஃபியூச்சரை உருவாக்குறதுக்கான ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பம், ஒரு தருணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நல்ல சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கும்போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். ஸோ அந்த மாதிரி உதவி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு சரியான நேரத்துல இப்போ நிறைய பேருக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு வெஸ்டீஜியன்ஸான நம்ம இருக்கும். எப்படி இன்னும் நம்ம தெளிவா அவங்கள்ட்ட நம்ம பேசணும், அவங்களுக்கு எப்படி நம்ம புரிய வைக்கிறது, நாளைக்கு ஃபியூச்சர் இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் ராஜன் சார் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு ட்ரைனிங் வியாழக்கிழமை நைட்டு 9 to 10 இந்த பிளான் இருக்காரு. டோன்ட் மிஸ் இட், அட்டன் பண்ணுங்க. நிச்சயமாக மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், விஷ் யூ ஆல் தி சக்சஸ் அண்ட் விஷ் யூ வெல்த். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், சச் அ வண்டர்ஃபுல் செக்ஷன். ஸோ அப்படி ஒரு செக்ஷன் கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ ஹோப் டீம் இது நிறைய டீமுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை இந்த டீச்சர் நியூஸ் நம்ம எப்போ தொடர்ந்து நாலேஜாக எடுத்துக்கலாம். விஷ் யூ வெல். தேங்க்யூ டீம், தேங்க்யூ ஸோ மச்.